இன்னைக்கு நாம பார்க்க போற படம் ஒரு வார் ஃபேண்டசி மூவி. இந்த படத்தோட ஸ்டோரியை இப்போ ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன். பாதாள உலகத்தோட இளவரசி அவங்க உலகத்தை விட்டு மனுஷ உலகத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி வர அந்த இளவரசி நினைவுகள் எல்லாமே இழந்து மனுஷனாவே இறந்தும் போயிடுறாங்க. இருந்தாலும் அவங்களோட உடம்பு தான் அழிஞ்சு போகுது, ஆத்மாக்கு அழிவே கிடையாதுன்னு திரும்பவும் அவங்க பாதாள உலகம் வந்துருவாங்கன்னு இளவரசியோட அப்பா, அதாவது பாதாள உலகத்தோட ராஜா வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. தான் யாருன்ற எந்த நினைவுமே இல்லாம இன்னொரு பிறவில பிறக்கிற அந்த இளவரசி மறுபடியும் தன்னோட பாதாள உலகத்துக்கு வந்தாங்களா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை. படம் பேரு பான்ஸ் லேபிரிந்த். இந்த படம் 2006 ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் படத்தோட கதை நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் 1944 வருஷத்துல. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பாதாள உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இளவரசி மனித உலகம் எப்படி இருக்குன்னு கனவு கண்டுட்டே இருப்பாங்களாம். அவங்களோட இருட்டான பாதாள உலகம் மாதிரி மனித உலகம் இருக்காது. அங்க நீல நேரத்துல வானம், மென்மையான காற்று, சூரிய ஒளின்னு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும்ட்டு எப்பவுமே அதையே யோசிச்சுட்டு இருப்பாங்களாம். இப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த உலகத்துல இருந்து யாருக்குமே தெரியாம மனுஷ உலகத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி அவங்க மனுஷ உலகத்துக்கு வந்த உடனே பிரைட்டான சூரிய வெளிச்சம் அவங்களோட மொத்த மெமரியுமே அழிச்சிடுது. தான் யாரு என்னன்றதே அவங்க மறந்து மனுஷ உலகத்திலே வாழ்ந்து இறந்தும் போயிடுறாங்க. பாதாள உலகத்தோட ராஜா, அதாவது இளவரசியோட அப்பா இளவரசியோட ஆன்மா கண்டிப்பா ஒரு நாள் திரும்பவும் பாதாள உலகத்துக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. இப்போ கரண்ட்ல அந்த இளவரசி சாதாரண டெய்லரா இருக்கக்கூடியவங்களுக்கு பொண்ணா பிறந்திருக்காங்க. இவ பேரு ஒஃபிலியா. இவளோட அப்பா உலக பொருளை இறந்து போயிட்டதுனால அம்மா ஒரு மிலிட்டரி ஜெனரலா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்க பிரெக்னண்டாவும் இருக்காங்க. உடம்பு சரியில்லாததுனால அந்த ஜெனரல் அவரு இப்போ கேம்ப் போட்டு சண்டை போட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒஃபிலியாவையும் அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு வர சொல்லிடுறாரு. ஒஃபிலியாவை பொறுத்தவரை நிறைய ஃபேண்டசி புக்ஸ் படிக்கிறவங்க, ஃபேண்டசி ஸ்டோரிஸ், ஃபேரி டேல்ஸ் எல்லாம் உண்மைன்னு நம்பக்கூடிய ஒரு பொண்ணு. கார்ல ஒஃபிலியாவும் அவங்க அம்மாவும் போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா ரொம்ப சிக்காயிடுறாங்க. வாமிட் வர மாதிரி இருக்குன்னு வண்டியை நிறுத்த சொல்லிடுறாங்க. அப்போ ஒஃபிலியா கார்ல இருந்து இறங்கி அந்த காட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு டிஃப்ரெண்டான கல்லு கிடைக்குது. அதை கையில எடுத்துட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கா. கொஞ்ச தூரத்துல ஒரு சிலை தெரியுது. அந்த உருவ சிலை கிட்ட போறா. அந்த சிலையில ஒரு கண்ணு மட்டும் தான் இருக்கு. இன்னொரு கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல ஒரு கேப் தான் இருக்கு. உடனே அவளோட கையில இருக்க கல்லை பாக்குறா. அந்த கல்லுல ஒரு கண்ணோட உருவம் இருக்கிற மாதிரி இருக்கு. அதை எடுத்து அந்த உருவத்துல பிக்ஸ் பண்றா. உடனே அந்த சிலையோட வாயில இருந்து ஒரு பூச்சி வெளில வருது. அதை ரசிச்சு பார்த்துட்டே இருக்கா. அப்போ அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. நான் ஃபேரிய பார்த்தேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றா. ஆனா அவங்க அம்மா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. வான்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. ரெண்டு பேரும் கார்ல போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவங்க அம்மா உங்க அப்பாவை இப்போ மீட் பண்ண போறோம், மரியாதையா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஜெனரல் கிட்ட உங்க ஒய்ஃப் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. உடனே அவரு 15 நிமிஷம் லேட்டா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இவரை பொறுத்தவரை இறக்கம் இல்லாத ஒரு அரகண்டான ஆளு. 2ஆம் உலக போர் நடந்துட்டு இருக்கனால இவரோட தலைமையில இருக்கக்கூடிய மிலிட்டரி டீம் காட்டுல ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய மக்களோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒஃபிலியாவும் அவங்க அம்மாவும் வந்ததும் நேரா போய் அவங்க ஒய்ஃப் வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைய தான் ஃபர்ஸ்ட் அவர் தொட்டு பார்ப்பாரு. சோ இங்கேயே அவருக்கு குழந்தை மேல எவ்வளவு அக்கறை இருக்குன்னு தெரியும். வீல் சேர் ஒன்னும் கொண்டு வந்து அதுல அவங்க ஒய்ஃபை உட்கார சொல்லுவாரு. ஆனா அவங்க ஒய்ஃப் இப்போ நான் நல்லா தான் நடக்கிறேனே அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த ஜெனரல் இல்ல, டாக்டர் சொல்லியிருக்காங்க நீ அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, நீ சேர்ல தான் இதுக்கப்புறம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருவாரு. சரின்ட்டு அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு போய் சேர்ல உட்காந்துருவாங்க. அப்போ அவங்க அஃபிலியாவை கூப்பிடுறாங்க, உங்க அப்பாவை மீட் பண்ணு வா அப்படின்னு. உடனே இந்த பொண்ணு தன்னோட லெஃப்ட் ஹேண்டை நீட்டுவா. அதுக்கு அவரு கையை பிடிச்சி இறுக்கி லெஃப்ட் ஹேண்டில் ரைட் ஹேண்டை நீட்டணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இவர் பேச தோரணையிலே தெரியும் இந்த பொண்ணு அவருக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி. இவர் மெர்சிடஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூப்பிடுவாரு. இவங்க இவருக்காக வேலை செய்யற ஒரு பணிப்பெண். ஸோ அந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போயிடுவாரு. அப்போ அஃபிலியா முன்னாடி கல்லுல பார்த்த அதே பூச்சியை இங்கேயும் பாப்பா. அதை பார்த்த உடனே புக்ஸ் எல்லாம் கீழே போட்டுட்டு அந்த பூச்சியை துரத்திக்கிட்டு பின்னாடியே போயிடுவா. அந்த பூச்சி ஒரு இடிஞ்சு போன கட்டிடத்துக்குள்ள போயிடும். இவளும் பின்னாடியே அங்க போவா. இவ கீழே போட்ட அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மெர்சிடஸ் இவ பின்னாடியே போயிட்டு இருப்பா. இந்த இடிஞ்சு போன கட்டிடம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க மெர்சிடஸ். இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஜெனரல் கூப்பிடுவாரு. உடனே இவங்க வா போலாம், உங்க அப்பா என்ன கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அஃபிலியா டக்குன்னு கோவப்படுவா. அவரு ஒன்னும் எங்க அப்பா இல்ல, என்னோட அப்பா ஒரு டெய்லர், அவரு எப்பவோ வார்ல இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவா. இதுல ஒஃபிலியாக்கு ஜெனரலை சுத்தமா பிடிக்கலன்னு நல்லாவே தெரியும். ஜெனரலும் அவங்க டீமும் காட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க மக்களை எப்படி தாக்கலாம்னு சொல்லிட்டு மீட்டிங் போட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க மெர்சிடஸ் வருவாங்க. இவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்றத பார்த்துட்டு இருப்பாங்க. டக்குன்ட்டு ஜெனரல் டாக்டர் வர சொல்லு அப்படின்னு சொல்லிடுவாரு. சரின்னு அவங்களும் அங்க இருந்து போயிடுவாங்க.
டாக்டர் வந்து இங்க ஒஃபிலியாவோட அம்மாவுக்கு மருந்து எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாரு. அப்போ மெர்சிடஸ் அங்க வந்து டாக்டர் தனியா கூட்டிட்டு போவாங்க. போயிட்டு அவரோட கால் இன்னும் மோசமாயிட்டே இருக்கு, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு டாக்டர் வந்து இப்போதைக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது, இந்த சில ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்து மட்டும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் கொடுப்பாரு. உடனே இவங்க வந்து ஜெனரல் உங்களை கூப்பிட சொன்னாருன்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு அவரும் போயிடுவாரு. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறதையும் ஒஃபிலியா கேட்டுடுவா. ஸோ ஒஃபிலியா கேட்டுட்டான்ட்டு மெர்சிடஸும் பார்த்துருவாங்க. ஸோ மெர்சிடஸும் டாக்டரும் சேர்ந்து காட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஜெனரலுக்கே தெரியாம. ஒஃபிலியா அவங்க அம்மா கிட்ட சொல்றா, எனக்கு ஜெனரலை சுத்தமா பிடிக்கவே இல்லை, நம்ம 2 பேரும் தனியா போயிடலாமே, எதுக்காக இங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்கறா. அதுக்கு இப்போ நீ சின்ன பொண்ணு, உனக்கு சொன்னா புரியாது, பெரியவளானவன்னு நீயே புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சமாதானப்படுத்துறாங்க. வயித்துல இருக்க உன்னோட தம்பிக்கு ஒரு கதை சொல்லுன்னு கேட்கறாங்க. சரின்னு ஒஃபிலியாவும் அவன் தம்பிக்கு கதை சொல்றான். அப்படியே கட் பண்ணா டாக்டரும் ஜெனரலும் பேசிட்டு இருக்காங்க. ஜெனரல் வந்து கேட்கறாரு, இப்போ என் ஒய்ஃப் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு உடனே டாக்டர் வந்து, அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க, டிராவலே பண்ணிருக்க கூடாது, ஆனா நீங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களை இங்க கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே அதுக்கு ஜெனரல் வந்து, என்னோட பையன் நான் இருக்கிற இடத்துல தான் பிறக்கணும், அதான் இங்க வந்துட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் அவனை நல்லபடியா பாத்துக்கிறது உங்களோட வேலை அப்படின்ற மாதிரி ஜெனரல் சொல்றாரு. அப்போ ஒரு சில சோல்ஜர்ஸ் வந்து 2 பேரை காட்டுக்குள்ள பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜெனரல் கிட்ட வந்து சொல்லுவாங்க. உடனே ஜெனரல் போய் பார்க்க போவாரு. மாட்டிட்டு இருக்க 2 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க 2 பேரும் அப்பா பையன் தான், நாங்க சாதாரண விவசாயிகள் தான், முயல் வேட்டைக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க நம்பாம அவங்க வச்சுட்டு இருக்க பொருள் எல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதான் எங்க அப்பா சொல்றாருல, முயல் வேட்டைக்கு தான் வந்தோன்னு, எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்னு எதிர்த்து பேசுவாங்க. ஸோ எதிர்த்து பேசணும்னா அந்த ஜெனரலுக்கு சுத்தமா பிடிக்காது. அதே இடத்துல 2 பேரையும் கொன்னுடுவாரு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் ஜெனரல் வந்து எந்த அளவுக்கு ஒரு அரகண்டான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கட் பண்ணா அந்த பூச்சி வந்து ஒஃபிலியாவோட பெட்ல வந்திருப்பா. உடனே ஒஃபிலியா கேட்பா, நீ தான் ஃபேரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எடுத்து அதுல இருக்க ஃபேரியை காட்டுவா. உடனே அந்த பூச்சி ஃபேரியா மாறிடும். அந்த ஃபேரி வந்து அவளை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவா. ஒஃபிலியாவும் அந்த இடத்துக்கு போவா. அங்க பார்த்தா ஒரு விசித்திரமான உருவத்தை பாக்குறா. அந்த உருவம் வந்து தன்னை ஃபான் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குது. அது மட்டும் இல்லாம ஒஃபிலியாவை ஒரு இளவரசினும், நீ இந்த ஜென்மத்துல மனுஷியா பிறந்திருக்க, மறுபடியும் நீ பாதாள உலகத்துக்கு போனோம்னா ஒரு முக்கியமான 3 டாஸ்கை நீ முடிச்சாகணும், அதுக்கு இந்த புக் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை கொடுக்குறா. இந்த புக்கு வந்து உன்னோட ஃபியூச்சரையும் காட்டும், அடுத்து நீ என்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லும். அது மட்டும் இல்லாம யாருமே இல்லாதப்போ இந்த புக்கை திறந்து படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபான் அங்கிருந்து மறைஞ்சு போயிடும். சரின்ட்டு அந்த புக்கை திறந்து பாப்பா. அப்போ வந்து அந்த புக்ல எதுவுமே இருக்காது, எல்லாமே காலியான பேப்பர்ஸ் தான் இருக்கும். அங்கிருந்து அவ அந்த புக்கை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துருவா. வீட்டுல ஒஃபிலியாவோட அம்மா வந்து அவ பொண்ணுக்கு ஆசையா ஒரு ட்ரெஸ் வாங்கி தருவா. இந்த மாதிரி ஜெனரல் வந்து நைட்டு டின்னர் பார்ட்டி கூப்பிட்டு இருக்காரு, இந்த புது ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவளோட கவனம் ஃபுல்லா அந்த புக்லயே தான் இருக்கும், அது எப்போ ஓபன் பண்ணி படிக்கலான்னு இருக்கும். ஓகேன்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சுப்பா. பாத்ரூம்குள்ள போயிட்டு அந்த புக்கை ஓபன் பண்ணுவா. அப்போ அதுல பார்த்தோன்னா ஒரு ட்ரீ இருக்கும். அந்த ட்ரீ கிட்ட போக சொல்லி அந்த புக்ல இருக்கும். அதை படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வெளில இருந்து கதவு தட்டுவாங்க. சரின்ட்டு அவ புக்கை மூடி வச்சுட்டு அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டு வெளில வருவான். பார்த்தோன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சரின்ட்டு அவ ஓடி போயிட்டு மெர்சிடஸுக்கு காட்டுவா. உடனே அவங்க ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃப்ரெஷ் மில்க் கொடுக்குறவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. அப்படி பால் கறந்துட்டு இருக்கும்போது ஜெனரல் வந்து மெர்சிடஸை கூப்பிடுவாரு. இந்த மாதிரி புதுசா சப்ளைஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோர் ரூமோட சாவியை கேட்பாரு. கேட்ட உடனே அவங்க எடுத்து கொடுப்பாங்க. இந்த சாவி ஒண்ணுதான் இருக்கா இல்ல இன்னொரு காப்பி இருக்கான்னு கேட்பாரு. இல்ல ஒரே ஒரு காப்பி தான் இருக்கு, அதுதான் அப்படின்னோடனே, சரி இந்த சாவியை நானே வச்சுக்கிறேன், இதுக்கப்புறம் ஸ்டோர் ரூம்ல எந்த பொருள் வேணும்னாலும் என்கிட்ட வந்து சாவி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவியை அவரே எடுத்துட்டு போயிடுவாரு. அப்போ வந்து காட்டுல இருந்து புகை வெளில வரும். அங்க மக்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா சோல்ஜர்ஸும் அங்க போறாங்க. அங்க போகும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு சில ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்துகளை மட்டும் ஜெனரலுக்கு கிடைக்கும். உடனே ஜெனரலுக்கு ஒரே ஆச்சரியம், இவங்களுக்கு எப்படி இந்த மருந்து எல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அந்த மருந்து பாட்டில் எடுத்துக்கிட்டு அங்க ஒளிஞ்சிட்டு இருக்க மக்கள் கிட்ட கூப்பிடுவாரு. இந்த மாதிரி வந்து மருந்து வாங்கிக்கோங்க, நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு கேட்டு பார்ப்பாரு. ஆனா யாருமே வர மாட்டாங்க. சரின்ட்டு அந்த மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இவர் வந்துருவாரு. அப்படியே கட் பண்ணா இங்க வந்து ஒஃபிலியா அந்த புக்கை பார்த்து அந்த காட்டுக்குள்ள இருக்க மரத்தை தேடி போவாங்க. அம்மா புதுசா ட்ரெஸ் கொடுத்தாங்களே அழுக்காயிட போகுதுன்னு சொல்லிட்டு அதை வெளியவே கழட்டி மரத்துல வச்சுட்டு இவங்க வந்து உள்ள போவாங்க. அந்த மரத்துக்குள்ள போக போக நிறைய பூச்சிகள்லாம் வரும். அந்த புக்ல இருந்த மாதிரியே மரத்தோட எண்டு பார்ட்ல ஒரு தவளை இருக்கும். அந்த தவளைக்கு உணவு கொடுத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு சாவி கிடைக்கும் அப்படின்னு இருக்கும் அந்த புக்ல. ஸோ அந்த புக்ல இருக்க மாதிரி இவங்களுமே அந்த மரத்துக்குள்ள போவாங்க. அந்த எண்ட்ல ஒரு தவளையும் இருக்கும். இவங்க அது சொன்ன மாதிரியே உணவு கொடுப்பாங்க. அதை சாப்பிட்ட உடனே அந்த தவளை வெடிச்சு அதுக்குள்ள ஒரு சாவியும் கிடைக்கும். ஸோ அந்த சாவி எடுத்துக்கிட்டு இவ வெளில வருவா. வெளில வரும்போது பார்த்தா அவளோட ட்ரெஸ் அங்க இருக்காது. அது கீழே வந்து சேத்துல விழுந்து ஃபுல்லா அழுக்காயிட்டு இருக்கும். ஒஃபிலியாவோட
அம்மா வந்து டின்னர் பார்ட்டிக்கு ரெடியாகி அங்கே போயிடுவாங்க. ஸோ நிறைய பேர் அந்த பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. அப்போ அந்த பார்ட்டியில் ஜெனரல் சொல்லுவார், இந்த மாதிரி அவங்க கூட்டத்தில் ஒருத்தனுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்ட்டு. உடனே டாக்டர் வந்து எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. உடனே ஜெனரல் வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் எல்லாம் காட்டுவாரு, இங்க பாருங்க, ஸோ கண்டிப்பா அவனோட கூட்டத்தில் ஒருத்தனுக்கு அடிபட்டிருக்கு, அந்த கூட்டத்தையே நான் சீக்கிரமா அழிச்சிருவேன் என் பையன் பிறக்கிறதுக்குள்ள அப்படின்ற மாதிரிலாம் அந்த கூட்டத்தில் பேசிட்டு இருப்பாரு. அப்போ அந்த மீட்டிங்ல வந்து ஒரு சில பேர் கேட்பாங்க, நீங்க எப்படி ஜெனரலை கல்யாணம் பண்ணீங்க அப்படின்ட்டு. என்ன நடந்ததுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் டெய்லரா இவங்க கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அவர் வார்ல இறந்த உடனே நான் வந்து டெய்லரிங்கை டேக் பண்ணேன், அப்பதான் ஜெனரலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அதுக்கு வந்து என்னோட ஒய்ஃபை மன்னிச்சுக்கோங்க, இந்த மாதிரி கதை சொல்றதா இருந்தா அவ எக்ஸைட் ஆயிடுவா அப்படின்ற மாதிரி ஜெனரல் தடுத்து நிறுத்திடுவாரு. ஸோ இந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கப்போ மெர்சிடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களோட மலை மேல இருக்க ஆளுங்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. காட்டுக்குள்ள போகும்போது ஒஃபிலியாவை பார்ப்பாங்க, சேரும் சகதியுமா. தென் அவளை கூட்டிட்டு வீட்டுக்கே வந்துருவாங்க. கிட்ட வந்து சொல்லுவாங்க, உங்க பொண்ணு வந்துட்டான்னு. இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க அவங்க பொண்ணை பார்க்க. ஒஃபிலியாவோட அம்மா வந்து ரொம்ப ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க, ட்ரெஸ்ஸை இவ இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டேன்ட்டு, நீ என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிட்டே இருக்க, உங்க அப்பாவை என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவா. உடனே அப்பா நான் கேப்டனை தான் சொல்றீங்களா அப்படின்ட்டு இந்த சின்ன பொண்ணு கேட்பா. கேப்டன் அவன் சொன்னாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அம்மா. ஸோ லவ் இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றதும் தெரியும். ஒஃபிலியா என்ன பண்றானா, தான் கண்டுபிடிச்ச அந்த கீயை எடுத்துக்கிட்டு ஃபான் கிட்ட போறா. அப்போ ஃபான் என்ன சொல்லுவானா, அந்த கீயை நீயே வச்சுக்கோ, இப்போ நீ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்ட, ரெண்டாவது டெஸ்ட்டுக்கு நீ தகுதி ஆயிட்ட, நீ பொறுமையா வெயிட் பண்ணு, நாங்கெல்லாம் கண்டிப்பா அந்த பேலஸ்குள்ளேயே நாங்க உலா வருவோம், அப்போ உனக்கு ரெண்டாவது டாஸ்கை பத்தி சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் அந்த ஃபான். உடனே உன்னை எப்படி நான் நம்புறது அப்படின்னா, நான் சாதாரண ஃபான் தான், நான் எதுக்கு போய் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரின்ட்டு இந்த பொண்ணு அங்க இருந்து போயிடுவா. அண்ட் நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவான்னா, அந்த பொண்ணு அந்த புக்கை திறந்து என்னோட ஃபியூச்சரை காட்டு அப்படின்னு கேட்பா. உடனே பார்த்தீங்கன்னா அந்த புக்கு ஃபுல்லாக வெறும் பிளட்டாக இருக்கும். இவளுக்கு டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. ரூம்ல இருந்து வெளில வந்து பார்த்தா அவங்க அம்மா வயிற்றுல ஃபுல்லாக பிளட்டாக இருக்கும். டக்குன்னு உடனே ஓடி போயிட்டு அந்த பொண்ணு ஜெனரலை கூப்பிட்டு வருவா. அப்போ டாக்டர் வந்து ஜெனரல் கிட்ட சொல்லுவாரு, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, அந்த பொண்ணுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் என்னோட குழந்தை உயிரோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா, இப்போ அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க, அவங்களுக்கு தனியாக ஒரு கேர் தேவை, அவங்க தனியாக இருக்கணும், ஸோ அந்த பொண்ணை வந்து வேற ஒரு ரூம்ல தங்க வச்சிருங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஓகேன்னா அது ஜெனரலும் இது பண்றாரு. அந்த ஒஃபிலியா வந்து தனியா ஒரு ரூமுக்கு கொண்டு வந்துருவாங்க. மெர்சிடிஸ் வந்து ஆறுதல் சொல்லுவாங்க ஒஃபிலியாவுக்கு, குழந்தை பிறக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி. அப்பனா எனக்கு குழந்தையே வேணாம், உங்களுக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்பா. இல்ல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ ஒஃபிலியா வந்து கேட்பா, இந்த மாதிரி காட்டுக்குள்ள இருக்கிற மக்களுக்கெல்லாம் நீங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு. மெர்சிடிஸ் வந்து இதை யாருக்கிட்டையும் சொல்லி அப்படின்னு கேட்பா. இல்ல சொன்னா உங்களுக்கு ஏதாவது ஆயிடும் தான், நான் யாருக்கிட்டையும் சொல்ல அப்படின்னு சொல்லுவா. தென் பாத்தீங்கன்னா வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவா மெர்சிடிஸ் கிட்ட, எனக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா, ஒரு தாலாட்டு பாட்டுன்னு கேட்பா. உடனே அவங்க, எனக்கு தாலாட்டுலாம் எதுவும் தெரியாது, எனக்கு ஒரே ஒரு பாட்டு தான் தெரியும், அதுவும் சின்ன வயசுல, பட் அதோட லிரிக்ஸ்லாம் நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல லிரிக்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க பாடினா போதும் அப்படின்னு. சரின்ட்டு உடனே அவங்க வந்து ஹம்மிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை கேட்டே ஒஃபிலியா அப்படியே தூங்குவா. ஸோ ஒஃபிலியா தூங்கினோன்னு மெர்சிடிஸ் என்ன பண்ணுவான்னா, ஸ்டோரேஜ்ல இருக்க ஒரு சில கூடிய பொருள்கள், அந்த மலை மேல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்த லெட்டர்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு, டாக்டரும் அப்போ கூட வரும்னு சொல்லுவாரு. ஸோ டாக்டரையும் கூப்பிட்டுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் மலை மேல இருக்கக்கூடிய மக்களை பார்க்க போவாங்க. அங்க வந்து மெர்சிடிஸோட பிரதர் ஒருத்தர் இருப்பாரு, பெட்ரோன்னு. அவர் தான் அந்த கூட்டத்தோட தலைவன். ஸோ அவர் தான் வந்து இந்த மிலிட்ரி ஆஃபீஸோட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்போ டாக்டர் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒருத்தரோட கால் அடிபட்டு இருக்கும். கால் எப்படி இருக்குன்னு கேட்பாரு. பார்த்தா அது ரொம்ப மோசமா இருக்கும். ஸோ வேற வழியே இல்லை, காலை எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேட் பண்ணி அந்த காலை எடுத்துருவாங்க. அப்போ வந்து டாக்டரும் பெட்ரோவும் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப டாக்டர் சொல்லுவாரு, நீங்க போடுற சண்டை ரொம்ப வீணானது, உங்ககிட்ட எந்த ஆயுதங்களும் இல்ல, எந்த இதுவுமே இல்ல, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை அழிச்சாலும் அதே இடத்துக்கு இன்னொருத்தன் வந்துருவான், இந்த சண்டை வந்து ரொம்ப தேவையே இல்லாத மாதிரி போயிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் பெட்ரோ மெர்சிடிஸும் பேசுவாங்க. மெர்சிடிஸ் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து ரொம்ப கோழை, நம்மளோட எதிர்கிட்டயே நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், எதுவுமே பண்ண முடியாம அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப பெட்ரோ வந்து ஆறுதல் சொல்லுவாரு அவங்களுக்கு, இல்ல நீ இப்போ அங்கேயே வேலை செய்ய அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஸ்டோரேஜ் ரூமோட இன்னொரு காப்பி கீயை பெட்ரோக்கு கொடுப்பாங்க மெர்சிடிஸ். கொடுத்துட்டு இதை அவ எதிர்பார்ப்பா, நீ வராத, அங்க வந்து எதுவும் எடுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கீயை கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அங்கிருந்து ரெண்டு பேரும் கிளம்பிடுவாங்க. டாக்டரும் மெர்சிடிஸும் கிளம்பி இங்க வந்துருவாங்க. தென் அந்த ஃபான் வந்து ஒஃபிலியாவோட ரூமுக்கே வந்துருவா. வந்த உடனே, என்ன நீ அடுத்த டாஸ்க் எதுவுமே பண்ணலையா அப்படின்னு கேட்பா. உடனே அதுக்கு ஒஃபிலியா வந்து, இப்போ எங்க அம்மா ரொம்ப சிக்கா இருக்காங்களே, நான் என்ன பண்றது? ஸோ அதுக்கு ஃபான் ஹெல்ப் பண்ணுவா. ஒரு மந்திர வேரை கொடுத்து இதை வந்து ஒரு டப்பால பால்ல
போட்டு உங்க அம்மா பெட்டு கீழே வச்சிரு, தினைக்கும் 2 சொட்டு ரத்தம் அதுக்கு கொடு, அந்த குழந்தைக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லுவா. சொன்னோன்னு ஓகே அப்படின்ட்டு அவளும் அந்த வேரை வாங்கிடுவா. அதுக்கப்புறம் செகண்ட் டாஸ்க பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பான் ஃபான். இப்ப நீ போற இடத்துல ஒரு உருவம் இருக்கும், அது மனுஷனே கிடையாது, அதுகிட்ட நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அங்க நீ வந்து எதுவுமே சாப்பிடவும் கூடாது குடிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம இந்த ஃபேரி உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஃபேரிஸும் கொடுப்பாரு. அப்புறம் நீ போற வழிய இந்த சாக் காட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சாக் பீஸும் கொடுத்துட்டு அங்க இருந்து அந்த ஃபான் கிளம்பி போயிடும். தென் ஒஃபிலியா என்ன பண்ணுவான்னா அந்த புக்கை திறந்து பாப்பா. அப்போ அந்த புக்ல வந்து நீங்க இருக்கிற எங்க வேணா சாக் பீஸை வச்சு அந்த கேட்டை ஓபன் பண்ணி அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும். உடனே இவங்கள சாக் பீஸ் எடுத்து அந்த இது பண்ணுவாங்க. அண்ட் அந்த ஃபான் வந்து ஒரு டைமரும் கொடுத்துருக்கும். ஸோ அந்த டைமர் முடியறதுக்குள்ள அந்த கேட்டை விட்டு அந்த டோரை விட்டு வெளில வந்துடணும் அப்படின்னு சொல்லும். ஸோ ஒஃபிலியா போயிட்டு அந்த சாக்கு வச்சு அந்த கேட்டை ஓபன் பண்ணுவா. ஓபன் பண்ணிட்டு டைம் சாண்டை வந்து நிறுத்தி வச்சுட்டு அது உள்ள போவா. உள்ள போயிட்டு அந்த ஃபேரிஸை ரிலீஸ் பண்ணுவா. ஸோ ஃபேரிஸ்ல ஹெல்ப் பண்ணுவாங்க எந்த இடத்துல கீயை இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இவளும் வந்து நடந்து போவா. நடந்து போயிட்டு கீயை இன்சர்ட் பண்ணி ஓபன் பண்ணா உள்ள வந்து ஒரு கத்தி இருக்கும், ஷார்ப்பான கத்தி. ஸோ அதை வெளில எடுத்துருவா. வெளில எடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த உருவத்தை பாப்பா. இந்த உருவம் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும், ஆனா எதுவுமே பண்ணாம அசையாம இருக்கும். அப்புறம் அங்க இருக்க ஃபுட் எல்லாம் பார்த்துக்கிட்டே வருவா. அப்போ ஒரு கிரேப்ஸ் வந்து இவளோட கண்ணியை பறிக்கும், அதை எடுத்து சாப்பிடணும் போல இவளுக்கு இருக்கும். ஸோ அந்த ஃபான் சொல்லியிருக்கோம் இந்த கிரேப்ஸ் எல்லாம் தொடவே கூடாதுன்னு, ஆனா அதெல்லாம் எதுவும் அவன் மண்டையில இருக்காது. அந்த கிரேப் ஒரே ஒரு கிரேப் எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு தான் அவன் மண்டையில இருக்கும். ஸோ அந்த கிரேப்பை பொறுமையா எடுப்பா சாப்பிடலான்ட்டு. அந்த ஃபேரிஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு எவ்வளவோ தடுக்குங்க, ஆனாலும் எல்லா ஃபேரியும் தட்டி விட்டு ஒரு கிரேப் எடுத்து சாப்பிட்டுருவா. ஸோ அந்த கிரேப் சாப்பிட்ட உடனே அவளுக்கு பயங்கர டேஸ்டா இருக்கும், இன்னும் சாப்பிடணும்னு தோணும் அவளுக்கு. ஆனா அப்போ அந்த உருவம் இருக்கு பாத்தீங்களா, அந்த உருவம் வந்து எழுந்துக்கும். ஸோ அந்த உருவம் வந்து அந்த தட்டுல இருந்த அந்த கண்ணை எடுத்து கையில போட்டுக்கிட்டு எழுந்துக்கும். இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னா இன்னொரு கிரேப் எடுத்து சாப்பிடுவா. கிரேப் சாப்பிட்ட உடனே அந்த ஏந்த உருவம் என்ன பண்ணும்னா இந்த ஃபேரியோட 2 ஃபேரியை பிடிச்சி சாப்பிட்டுரும். ஸோ இந்த 2 ஃபேரியை சாப்பிட்ட உடனே தான் இவளுக்கு ரியலைஸே ஆவா, ஐயோ நம்ம சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி அங்கிருந்து உடனே தப்பிச்சு போயிடலான்னு வேகமா ஓடி போவா. ஆனா அதுக்குள்ள டைம் முடிஞ்சிரும், அந்த டோரும் க்ளோஸ் ஆயிடும். ஆனா நல்ல வேலையா அவ கையில அந்த சாக் பீஸ் இன்னும் இருக்கும். அந்த உருவம் வேற கிட்ட வந்துடும். டக்குன்ட்டு என்ன பண்ணுவான்னா இன்னொரு இடத்துல டோரை ஓபன் பண்ணி எப்படியோ லாஸ்ட் டைம்ல வெளில வந்துருவா. வெளில வந்த அந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னா அவங்க அம்மாக்காக ஃபான் வந்து ஒரு வேறு கொடுத்துருப்பாங்களே. ஸோ அந்த ஃபான் சொன்ன மாதிரியே அந்த வேரை வந்து பால்ல நினைச்சு தன்னோட 2 சொட்டை விட்டு ஒரு பவுல்ல ஒஃபிலியாவோட அம்மாவோட பெட்டு கீழே வச்சிருவா. வச்சு அடுத்த செகண்டே அவங்க அம்மா வந்து நார்மல் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இதை வந்து டாக்டர் ஜெனரலுமே பேசிட்டு இருப்பாங்க. கன்ஃபியூஸ், டாக்டர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு. எப்படின்னே தெரியல, நேத்து வரையும் இவங்க ரொம்ப சிக்கா இருந்தாங்க, ஆனா இப்போ ரொம்ப பெட்டர் ஆயிட்டு வராங்க அப்படின்ட்டு. அப்போ காட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். உடனே ஜெனரலா அவங்க ஆளுங்க எல்லாருமே அந்த எக்ஸ்ப்ளோஷன் கிட்ட போவாங்க. போய் பார்த்தா அங்க எல்லாமே வெடிச்சு செதறி இருக்கும். அந்த ட்ரெயின் ஓட்டு வந்தவர் என்ன சொல்லுவாருன்னா அந்த காட்டுக்குள்ள இருந்த மக்கள் தான் இங்க தாக்குனாங்க, பட் ஆனா அவங்க எதுவுமே எடுத்துட்டு போல, வெறும் வெடிக்க மட்டும் வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னோன்னே ஜெனரலுக்கு ஒண்ணுமே புரியாது. இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வெடிக்க வச்சுட்டு எதுவுமே எடுத்துட்டு போலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேட்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு கேம்ப்ல வெடி சத்தமா கேட்கும். என்னன்னு பார்த்தா அந்த மக்கள் வந்து இங்க ஒரு வெடியை போட்டு இவங்களை திசை திருப்பிட்டு கேம்ப்ல போயிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ இப்போ புதுசா வந்து இறங்கிச்சு பாத்தீங்களா ஸ்டோர் ரூம்ல பொருட்கள்லாம், அதுல வந்து நிறைய கன்ஸ், எக்ஸ்ப்ளோஷன், கிரானைட்ஸ் எல்லாமே இருக்கும். சோ எல்லாத்தையுமே அவங்க வந்து எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்க எடுத்துட்டு போன உடனே ஜெனரலா அவங்க ஆளுங்களும் பின்னாடியே துரத்திட்டு போவாங்க, அவங்களோட சண்டை போடுவாங்க, பெரிய ஷூட் அவுட்டே நடக்கும். அப்போ அந்த ஷூட் அவுட்ல வந்து ஒரே ஒருத்தனை மட்டும் உயிரோட அவங்க பிடிச்சிருவாங்க. பிடிச்சி அவனை வந்து கேம்புக்கு கூட்டு வருவாங்க. அப்போ வந்து மெர்சிடஸ்க்கு தகவல் வரும், ஜெனரல் கூட்டம் வந்து அந்த மக்கள் வந்து யாரோ ஒருத்தரை பிடிச்சி கூட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மெர்சிடஸ் வந்து பயந்துருவா, ஐயோ தன்னோட தம்பியை தான் கூட்டு வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் பார்த்தா அவனோட தம்பியா இருக்காது, இன்னொரு பையனா இருக்கும். ஸோ ஜெனரல் வந்து அவனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாரு. எல்லா உண்மையும் சொல்லி எங்க இருக்கீங்க நீங்க, என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற எல்லா உண்மையும் கேட்பாரு. அவனை பயங்கரமா சித்திரவதை பண்ணுவாரு. அண்ட் டாக்டரை கூப்பிடுவாங்க, அவனோட காயத்துக்கு வந்து மருந்து போட சொல்லி கூப்பிடுவாங்க. அப்ப டாக்டர் வந்து பேசுவாரு, சாரின்னு சொல்லுவாரு அவங்க கிட்ட. அப்ப அவன் சொல்லுவான், என்னால தாங்க முடியல, என்னை கொன்னுடுங்க ஊசி போட்டு அப்படின்ட்டு. உடனே வேற வழி தெரியாம டாக்டரும் சரின்ட்டு ஊசியை போட்டு அவனை கொன்னுடுவாரு. ஸோ அந்த டைம் அப்போ டாக்டரோட கிட் பாக்ஸ்ல இந்த ஆன்டிபயோட்டிக்ஸை ஜெனரல் பார்ப்பாரு. கிட்டத்தட்ட அன்னைக்கு அவருக்கு கிடைச்ச அந்த ஆன்டிபயோட்டிக் டப்பா மாதிரியே தான் இதுவும் இருக்கும், சேமா இருக்கும் ரெண்டும். டக்குன்னு சந்தேகப்பட்டு என்ன பண்ணுவாருன்னா அந்த ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புவாரு தன்னோட ரூமுக்கு. அந்த ஃபான் வந்து ஒஃபிலியாவை மீட் பண்ண வருவா.
அப்போ வந்து ஒஃபிலியா சொல்லுவா ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அதுக்கு ஃபான் வந்து பயங்கரமா கோபமாயிடுவா. நான் ஒரு ரூல் சொன்னா அதை நீ பிரேக் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, இதுக்கப்புறம் உன்னால வந்து பாதாள உலகத்தெல்லாம் போக முடியாது, நீ மனுஷனாவே கடைசி வரை இங்கே இறந்து போ அப்படின்னு சொல்லி கோபமா அவங்க இருந்து கிளம்பி ஃபான் மறைஞ்சு போயிடும். ஒஃபிலியாவுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியாது. ஜெனரல் வந்து தாங்கிட்ட இருந்த அந்த ஆன்டிபயோட்டிக் டப்பாவும் டாக்டர் கிட்டில இருந்து எடுத்த ஆன்டிபயோட்டிக் டப்பாவையும் செக் பண்ணி பார்ப்பாரு, கம்பேர் பண்ணி பார்ப்பாரு. பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேமா இருக்கும். ஸோ அப்போ அவருக்கு புரிஞ்சிடும் அந்த டாக்டர் தான் மலையில இருக்க அந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ஸ்டோரேஜ் பொருள்கள்லாம் திருடிட்டு போனாங்களே, அப்போ போயிட்டு இவர் அந்த லாக்கை பார்ப்பாரு. பார்த்தா அந்த லாக் வந்து உடைச்ச மாதிரியே இருக்காது, ஓபன் பண்ண மாதிரி இருக்கும். அங்கேயே ஒரு சின்ன டவுட் வந்துடும் இவருக்கு மெர்சிடஸ் மேலேயும். ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏதோ ஒரு நாய்ஸ் கேட்கும். என்ன நாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒஃபிலியா அவங்க அம்மாவை பார்க்க போவாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் தெரியாமல் தட்டி விட்டுருவாங்க. அகைன் அதை எடுத்து வச்சுட்டு கீழே போயிட்டு அந்த வேருக்கு பிளட் கொடுக்குற டைம் கீழே போயிட்டு அந்த வேரை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ சத்தம் கேட்ட ஜெனரல் அங்கே வந்து பார்ப்பாரு. பார்த்தா இவ கீழே ஏதோ பண்ணிட்டு இருப்பா. இவளை பிடிச்சி இழுப்பாரு. கீழே என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா ஏதோ வேர் மாதிரி வச்சிருப்பா. அதை பார்த்து பயங்கர கோவம் ஆயிடுவா ஜெனரல். உடனே அவங்க ஒஃபிலியாவோட அம்மா எழுந்துருவாங்க. நீங்க போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒஃபிலியாவை திட்டுவாங்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. உடனே ஒஃபிலியா வந்து நான் ஒரு ஃபான் பார்த்தேன், அதுதான் இது கொடுத்துச்சு, இது கொடுத்ததுனால தான் நீங்க பெட்டரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவா. உடனே மறுபடியும் நீ ஆரம்பிச்சிட்டியா, நீ படிக்கிற கதையெல்லாம் நிறுத்த மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கோவப்பட்டு இதுக்கப்புறம் நீ எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லி அந்த வேரை தூக்கி நெருப்புல போட்டுருவாங்க. அப்படி நெருப்புல போட்ட உடனே பாத்தீங்கன்னா அவங்க ஒஃபிலியாவோட வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தையும் கத்த ஆரம்பிச்சிடும். உடனே அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அண்ட் எல்லாருமே அங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஒஃபிலியாவோட அம்மாவை தூக்கிட்டு போயிட்டு ஒரு ரூம்ல பிரசவம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே கட் பண்ணீங்கன்னா இங்க வந்து ஜெனரல் வந்து டாக்டர் கிட்ட வருவாரு. வந்து கேட்பாரு, நான் சொல்ற பேச்சை கேட்காம நீங்க எதுக்காக வந்து அந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. நீ சொல்ற பேச்செல்லாம் கேட்கறதுக்கு நான் ஜெனரல் இல்லை அப்படின்ற மாதிரி அவரையே எதிர்த்து பேசுவாரு டாக்டர். ஸோ எதிர்த்து பேசினாலே இந்த ஜெனரலுக்கு பிடிக்காது. அதனாலே என்ன பண்ணுவாருன்னா அந்த டாக்டரை சாவடிச்சிருவாரு அந்த ஜெனரல். ஸோ பிரசவம் பார்த்துட்டு இருக்க குழந்தை பிறந்துரும், அம்மா இறந்து போயிடுவாங்க. அப்போ மெர்சிடிஸை ஜெனரல் தனியா கூப்பிட்டு பேசுவாங்க. உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாரு. பேசிட்டு இருக்கும்போது என்னோட லிக்கர் வந்து காலி ஆயிடுச்சு, நீ போய் ஸ்டோர் ரூம்ல போய் ஒரு லிக்கர் எடுத்துட்டு வரியா அப்படின்னுவாங்க. உடனே ஓகே அப்படின்ட்டு அவங்க எழுந்துப்பாங்க. ஏதாவது மறந்துட்டியா அப்படின்னு ஜெனரல் கேட்பாரு. உங்களுக்கு எதுவுமே தெரியாது முழிப்பாங்க. சாவியே என்கிட்ட தான் இருக்கு, நீ எப்படி எடுத்துட்டு வருவ அப்படின்னு கேட்பாரு. இல்ல அப்படின்னு மழுப்புவாங்க மெர்சிடஸ். சரி போ சொல்றாரு. ஸோ இந்த இடத்துலயே வந்து ஜெனரலுக்கு மெர்சிடஸ் மேலேயும் டவுட் வந்துச்சுன்னு மெர்சிடஸ்க்கும் தெரியும். ஸோ இதை விட்டா வேற டைம் கிடைக்காது, இப்போயே நம்ம இங்க இருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி மெர்சிடஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டோர் ரூம்ல இருக்க ஒரு சில பொருட்கள், அந்த மலை மேல இருக்க மக்களுக்கு வந்த லெட்டர்ஸ், அது எல்லாமே எடுத்துக்கிட்டு ஒஃபிலியா கிட்ட போயிட்டு சொல்லிட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு ஒஃபிலியா கிட்ட போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு. ஒஃபிலியா நானும் உங்களோட வந்துடுறேன், ப்ளீஸ் என்ன கூட்டு போங்கன்னு அழ ஆரம்பிச்சிருவாங்க. சரின்னு வேற வழி இல்லாம ஒஃபிலியாவும் கூப்பிட்டு ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள போவாங்க. இப்போ வந்து ஜெனரலும் அவங்க ஆளுங்களும் பிடிச்சிருவாங்க ரெண்டு பேரையும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்றான்னு உனக்கு எப்பையில இருந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒஃபிலியா போட்டு அடிப்பாரு. ஒஃபிலியா ஒரு தனி ரூம்ல அடிச்சு வச்சுட்டு மெர்சிடஸை இன்னொரு ரூம்ல வந்து கட்டி வைப்பாரு. கட்டி வச்சுட்டு கூட ஒரு சோல்ஜரும் இருப்பாரு. உடனே வந்து ஜெனரல் சொல்லுவாரு, நீ வெளில போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இல்ல நானும் இருக்கேன் அப்படின்ட்டு அந்த சோல்ஜர் சொல்லுவான். இவ சாதாரண ஒரு பொண்ணு தான், இவ என்ன பண்ணிட்டு போறா, நீ போ அப்படின்னு. உடனே மெர்சிடஸ் சொல்லுவாங்க, சாதாரண பொண்ணா இருந்ததுனால தான் இவ்வளவு நாள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன், உங்களுக்கு தெரியாம அப்படின்வாங்க. உடனே வந்து ஜெனரல் வந்து அந்த இதுக்கு முன்னாடி இருந்த அவனை டார்ச்சர் பண்றதுக்கு யூஸ் பண்ண எல்லா பொருளையும் எடுத்து வைப்பாங்க, உன்னை எப்படி டார்ச்சர் பண்ணலாம்னு சொல்லு அப்படின்ட்டு. அண்ட் மெர்சிடஸ் வந்து எப்பவுமே தான் கூட ஒரு சின்ன கத்தியை வச்சிருப்பாங்க. அந்த கத்தியை வச்சு கயிறை அறுத்து தப்பிச்சுட்டு இந்த ஜெனரல் அங்க எங்கன்னு குத்திட்டு வாயில எல்லாம் கிழிச்சிட்டு ஒஃபிலியா மேல கை வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுவாங்க. தப்பிச்சு போன அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக நிறைய சோல்ஜர்ஸை ஜெனரல் வந்து அனுப்பி வைப்பாரு. ஆனா தப்பிச்சு போன அவங்க வந்து அந்த மக்கள் மலை மேல இருக்க மக்கள் கூட்டத்துக்கிட்ட போயிடுவாங்க. அண்ட் அங்க இருக்கிற மக்கள் வந்து வந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே சாவடிச்சிருவாங்க. ஒருத்த மட்டும் அதுல இருந்து தப்பிச்சு வந்து ஜெனரல் கிட்ட சொல்லிடுவாரு, அவ அவங்களோட சேர்ந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஆயுதங்கள் வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவாரு. ஸோ அப்பயே தெரிஞ்சிடும் ஜெனரலுக்கு எப்படியும் அந்த மலையில இருக்க மக்கள் சீக்கிரமா நம்ம மேல படையெடுத்து வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கட் பண்ணா இங்க வந்து ஃபான் வந்து மறுபடியும் ஒஃபிலியா முன்னாடி அப்பியர் ஆகுவா. இந்த மாதிரி நான் ஒரு டிசைட் பண்ணிருக்கேன், உனக்கு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும், ஏன் எதுக்குன்னு எந்த கொஸ்டினுமே கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே ஒஃபிலியாவும் ரொம்ப சந்தோஷமாயி ஓகே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் அப்படின்ட்டு அந்த ஃபான் கிட்ட சொல்லும். உடனே வந்து ஒரு சாக் பீஸை கொடுத்து இதுக்கப்புறம் உன் வழியை நீயே கிரியேட் பண்ணிக்கலாம், ஸோ உன்னோட தம்பியை தூக்கிக்கிட்டு அந்த பழைய கல் மண்டபத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லும் அந்த ஃபான். ஏன் எதுக்குன்னு எதுவுமே கேட்காம ஒஃபிலியாவும் அவன் தம்பியை தூக்கிட்டு ஜெனரலுக்கு தெரியாம
தெரியாம அங்க இருந்து தப்பிச்சு போலான்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ஜெனரல் பாத்துருவாரு. சோ ஜெனரல் பாக்கிறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஆல்கஹால்ல அவங்க அம்மாக்கு கொடுத்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கொடுத்த அந்த மயக்க மருந்து போட்டுருவாங்க. சோ அதை அவர் குடிச்சிருவாரு. குடிச்ச உடனே தான் ஒஃபிலியா தன்னோட குழந்தை தூக்கிட்டு போறத பாப்பாரு. பார்த்தோன்னே ஒஃபிலியா துரத்திக்கிட்டு பின்னாடியே வருவாரு நடக்க முடியாம. சோ அந்த டைம் வந்து மலையில இருக்க மக்கள் எல்லாருமே வந்துருவாங்க. இந்த கேம்ப்ல இருக்க சோல்ஜர்ஸோட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. மெர்சிடஸும் உள்ள வந்து ஒஃபிலியா இருக்கிற ரூம்ல தேடிட்டு இருப்பாங்க எங்க ஒஃபிலியா இருக்கான்ட்டு. அப்போ வந்து ஒஃபிலியா வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த மண்டபத்துக்கு போயிடுவாங்க. அந்த ஜெனரலும் அந்த ஒஃபிலியா பின்னாடியே வந்துருவாரு. அப்போ ஃபான் என்ன சொல்லுனா இந்த குழந்தை வந்து இறந்தே ஆகணும். இந்த குழந்தையோட ரத்தம் தான் 3வது டாஸ்க்கு. இந்த குழந்தைய கொன்னு அந்த ரத்தத்தை ஃபில் பண்ணிட்டனா நீ வந்து பழையபடி பாதாள உலகத்துக்கே போயிடலாம். நீ வந்து இளவரசியாவே மாறிடலாம் அப்படின்னு சொல்லும் அந்த ஃபான் சொல்லும். பட் ஆனா ஒஃபிலியா வேணான்றுவா. இந்த குழந்தைய கொன்னுதான் நான் அங்க போனேன்னு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவா. உடனே ஃபான் வந்து கோவத்துல அப்பனா நீ மனுஷியாவே இறந்து போயிடுவ, நீ இப்படியே கடை அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அப்படியே மறைஞ்சு போயிடும். என்ன பண்றதுன்னே தெரியாது ஒஃபிலியாக்கு. திரும்பி பார்த்தா ஜெனரல் அங்க வந்து நிப்பாரு. குழந்தைய குடுன்னு கேட்பாரு. தெரியும் ஒஃபிலியாவும் ஜெனரல் கிட்ட குழந்தைய கொடுத்துருவா. கொடுத்த உடனே ஒஃபிலியா வந்து அந்த ஜெனரல் ஷூட் பண்ணிடுவான். ரத்தத்தோட ஒஃபிலியாவும் அங்கேயே கீழே விழுந்துருவாங்க. ஜெனரல் வெளில வரும்போது அங்க இருக்கக்கூடிய எல்லா சோல்ஜர்ஸையுமே அந்த மலையில இருக்க மக்கள் கொண்டுட்டு இருப்பாங்க. வேற வழியே இல்லாம ஜெனரல் என்ன பண்ணுவாருன்னா குழந்தைய மெர்சிடஸ் கிட்ட கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு என்னை பத்தி என் பையன் கிட்ட சொல்லு, நான் எப்படி இறந்தேன் எப்போ இறந்தேன்னு சொல்லு அப்படின்னுவாரு. உடனே வந்து மெர்சிடஸ் சொல்லுவாங்க நீ யாருன்னு கூட அந்த குழந்தைக்கு தெரியாது, தெரியாம நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்க இருந்தவங்க அந்த ஜெனரலை ஷூட் பண்ணிடுவாங்க. மெர்சிடஸ் வந்து அந்த கல் மண்டபத்துக்குள்ள போய் பார்ப்பாங்க. பார்த்தா ஒஃபிலியா வந்து ரத்த வெள்ளத்துல அப்படியே படுத்துட்டு இருப்பா. கிட்ட போயிட்டு இவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு உயிரே இருக்காது. அண்ட் இவங்களுக்கும் வந்து என்ன பண்றதுன்னே தெரியாது. கடைசியா இவங்களுக்கு ஒஃபிலியாவுக்கு பாடின அந்த லல்லபை ஹம்மிங்க வந்து பாடிக்கிட்டே அழுதுட்டு இருப்பாங்க. ஆனா ஒஃபிலியா பாத்தீங்கன்னா உயிரோட எழுந்துப்பாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா ராஜாவ ராணி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அது வந்து ஒஃபிலியாவோட உண்மையான அப்பா அம்மா. சோ அந்த குழந்தைக்கு பதில் உன்னோட ரத்தத்தையே நீ கொடுத்துட்ட, இதுதான் 3வது டாஸ்க் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அது இல்லாம நீ 3 டாஸ்க்லயும் ஜெயிச்சுட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னே இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லா ஃபேரி, அதாவது இதுக்கு முன்னாடி இறந்து போன அந்த 2 ஃபேரியும் வந்துட்டு இருக்கும். அந்த ஃபானும் அங்க இருக்கும். நீங்க ஜெயிச்சிட்டீங்க இந்த டாஸ்க்ல அப்படின்னு அந்த ஃபானும் சொல்லுவோம். உடனே வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க உங்க அப்பா இதுக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, வந்து இந்த 3வதா இருக்க இந்த சேர்ல உட்காரு அப்படின்ட்டு கூப்பிடுவாங்க. உடனே ரொம்ப சந்தோஷமா இவளும் வந்து போயிட்டு அந்த 3வது சேர்ல ஏறி உட்கார்ந்துப்பா. அண்ட் பல வருஷங்களுக்கு அந்த பாதாள உலகத்துல இளவரசி அவ ஆட்சி பண்ணுவா அப்படின்ட்டு இந்த கதையை முடிக்கிறாங்க. சோ இந்த படத்தோட கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய படத்தோட எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய்.